வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க ஒரு வீடியோ. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இது வந்து ஆடியோ லெவல் இண்டிகேட்டர். ஆடியோ லெவல் இண்டிகேட்டரில் நிறைய டைப் இருக்குது. ஒரு ஆடியோ சிஸ்டம் மேக் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆடியோ சிஸ்டத்தில் இந்த மாதிரி ஒரு லெவல் இண்டிகேட்டர் இருந்துச்சுன்னா பார்க்கவே நல்லாயிருக்கும். கஸ்டமர்ஸ் ரொம்ப லைக் பண்ணுறாங்க. 1980 45 வருஷத்துக்கு முன்னாடி எந்த ஒரு ஸ்டீரியோ சிஸ்டம் அப்போ தான் மார்க்கெட்டில் வருது. நேஷ்னல், அப்புறம் நிறைய கம்பெனி வரிசையாக வருது. அதில் எல்லா ஆடியோ சிஸ்டத்துலேயுமே டாப்பில் இந்த லெவல் இண்டிகேட்டர் இருக்கும். ஃபஸ்ட் இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு எல்இடி தான் இருக்கும். அந்த ஒரு எல்இடி தான் ஒரு இண்டிகேட்டரை எரியும். அதற்கு பிறகு 5 எல்இடி வரும். அப்புறம் வரிசையாக தொடர்ந்து அதில் டெவலப் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு அப்படின்னா, அதுக்கு முன்னாடி வியூ மீட்டர், மூவிங் காயில் டைப், எப்படி அனலாக் மல்டிமீட்டர் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி டைப் இருக்கும். இப்பவும் கூட ஃபாரின் ஸ்டேட்லாம் அந்த மூவிங் காயில் டைப் இருக்குது. சிக்னலுக்கு தகுந்த மாதிரி மூவ் ஆகும். அது பார்க்கவும் நல்லாயிருக்கும். கஸ்டமர் அது ரொம்ப லைக் பண்ணாங்க. இப்போ நான் பார்க்க போகிறோம் இல்லையா, இதுதான் இப்போ லேட்டஸ்ட்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது டிஜிட்டல் ஆடியோ லெவல் இண்டிகேட்டர். மார்க்கெட்டில் இதுக்கு பேர் வந்து வியூ மீட்டர். டிஃப்ரெண்ட் டைப்பில் இருக்குது. மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கேபினெட்டு டிஃப்ரெண்ட் கேபினெட் வந்துகிட்ருக்கு. டிஃப்ரெண்ட் கேபினெட் குறிப்பாக வந்து உங்களுக்கு நிறைய டைப் ஆஃப் கேபினெட்டுக்கு வித்தியாசமாக டிசைன் பண்ணியிருப்பாங்க. நாம் அசம்பிள் பண்ணக்கூடிய ஆம்பிளிஃபையர் எவ்வளோ ஒரு எஃபெக்டாக நம்ம செஞ்சாலும் இந்த ஆடியோ லெவல் இண்டிகேட்டரை கஸ்டமர்ஸ் வந்து லைக் பண்ணுவாங்க. அதை நோட்டீஸ் பண்ணுவாங்க, எப்படி டிசைன் பண்ணியிருக்கீங்கன்னு. ஓகேங்களா? அக்ரிலிக் ஷீட், ஓகேவா? இப்போ வரக்கூடிய எல்லா இடத்துலையுமே ஒரு அக்ரிலிக் ஷீட் பேனல் தான் வந்துக்கிட்டு இருக்கும். அதில் நிறைய டிசைனிங் வந்துக்கிட்டே இருக்குது. ஓகேங்களா? அந்த டிசைனிங், அந்த அக்ரிலிக் ஷீட் பற்றி லாஸ்ட் கிளாஸ் கூட நான் காமிச்சிருக்கேன். இப்போது இதை பற்றி பார்க்கலாம். ஓகேவா? இதை பார்க்குறதுக்கு முன்னாடி இதனுடைய ஹிஸ்ட்ரியை கொஞ்சம் பார்க்கலாம். ஓகே, இப்போ எப்படி இருக்கும், நான் இதை கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிடுறேன், பார்க்கலாம். இதோட கனெக்டரோடு வரும். இதோடைய ப்ரைஸ் வந்து 380 வரும். தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். இன்றைக்கி புக் பண்ணால் நாளைக்கு கிடைக்கும். ஓகேங்களா? பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இந்த அக்ரிலிக் சீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, இந்த இடத்துல இருக்கும். இந்த இடத்துல விண்டோ இருக்கும். நான் சீட்டை ஓப்பன் பண்ணிவிட்டேன். இதில் தான் வந்து சீட் இது வந்து இப்படி அசம்பிள் பண்ணுவோம். பார்த்தீங்களா? இந்த மாதிரி இப்படி ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து மூவ் ஆகும், லைட் மூவ் ஆகும். இந்த மோடு இருக்கு இல்லையா, அந்த மோடு வந்து டிஃப்ரெண்ட் மோடு வரும். டிஃப்ரெண்ட் மோடு இருக்கும். நம்ம என்ன மாற்றிக்கலாம். ஓகே, இல்லை கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அது தகுந்த மாதிரி. சரி, இது அப்புறம் பார்த்துக்கலாம். நெசசிட்டி முதல்ல புரிஞ்சுங்க. இப்போ வரக்கூடிய பேனல் எல்லாமே அக்ரிலிக் ஷீட்டில் இந்த மாதிரி வந்துருச்சு. என்னென்னா, நம்ம வந்து ஒரு பெரிய லெவலில் ஒரு ஏவி ரிசீவர் அப்படின்னா 60,000 1.25 லட்சம் 1.5 லட்சம் போட வேண்டியது இருக்கும். ஏவி ரிசீவர் என்ன பண்ணுதோ அதே வேலையை நாமளே அசம்பிள் பண்ணி கொடுக்க முடியும். பெரிய லெவலில் குவாலிட்டி இல்லை கூட குறைஞ்ச லெவலில் கொடுக்க முடியும். லோ பட்ஜெட்டில் கஸ்டமருக்கு அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ இது அப்புறம் பார்த்துக்கலாம். என்ன வரும், இந்த மாதிரி ஒரு ஐடியா கொடுக்குறேன். இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போது ஒரு எல்இடி பற்றி தெரியும். பேசிக் வந்து எல்இடி தான். பேசிக் வந்து ஒரு எல்இடி. ஓகேவா? லைட் எமிட்டிங் டயோட். இது சிம்பிள் எப்படி இருக்கும் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இந்த அம்புக்குறி போடணும். இந்த மாதிரி போட்டால் தான் லைட் எமிட்டிங் டயோடுன்னு சொல்லுவோம். இது ஏனோடு, இது வந்து கேத்தோடு. ஸோ இதுதான் ஒரு எல்இடி. அந்த எல்இடிக்கு இங்கே ப்ளஸ்ஸும் மைனஸும் கொடுக்கணும். எவ்வளோ வோல்ட் கொடுக்கணும்? இதனுடைய ஆப்ரேட்டிங் வோல்ட் வந்து 1.2 வோல்ட் டு 2.4 வோல்ட். இப்போது நவடேஸ் வரக்கூடிய எல்இடி அப்படி இல்லை. நீங்கள் டிஃப்ரெண்ட் வோல்டேஜிலோடு ஆப்ரேட் பண்ணக்கூடிய அளவுக்கு எல்இடிஸ் வந்துருக்கு. எல்இடியோட சைஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா எஸ்எம்டி எல்இடி. ஓகேவா? சர்ஃபேஸ் மவுண்ட் டெக்னாலஜி எஸ்எம்டி எல்இடி மார்க்கெட்டில் கிடைக்கிது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய மாடலில் வரும். கண்டிக்கே தெரியாது. ஒரு குண்டூசியோட ஹெட்டு சைஸுக்கு தான் இருக்கும். ஆனால் நல்ல பிரைட் எரியும். லாஸ்ட் கிளாஸோடு உங்களுக்கு ஒரு ஜிஸ்டார் கம்பெனியுடைய 008 டிஜிட்டல் அனலாக் டிகோடர் பற்றி நான் சொல்லியிருக்கேன். அந்த அனலாக் டிகோடர் இருக்கு இல்லையா, அது ப்ரைஸ் வந்து 2500 வரும். கூடவே அதில் ஃப்ரீ காம்ப்ளிமெண்ட்ஸ் நிறையா வந்து ஃப்ரீடம் ஆஃபர்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதில் ஒரு HDMI கேபிள் வரும்.
கூடவே ஒரு ஆப்டிக்கல் கேபிள் வரும், கூடவே 3RCA கேபிள் 2 செட்டு வரும், கூடவே ஒரு ஃபைன் அடாப்டர் வரும். டோட்டல் செட்டு கம்ப்ளீட்டாக இருக்கும். நீங்கள் சால்ட்ரிங் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, எலக்ட்ரானிக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த யூனிட் இருந்தால் போதும், ஜஸ்ட்டு ப்ளக்இன் பண்ணால் போதும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பழைய டைப் ஹோம் தியேட்டர் இருந்ததுன்னா அதுக்கு இன்புட் கொடுத்து நம்ம வீட்டில் வந்து வரக்கூடிய 2 சேனல் இன்புட், அது வந்து பென்ட்ரைவ் மூலிமா வந்தாலும் சரி, ப்ளூடூத் மூலிமா வந்தாலும் சரி, இல்லை 3.5mm ஜாக் மூலிமா FM வந்தாலும் சரி, அதை வந்து 5.1 சேனலாக புரலாஜிக் 2வாக மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான போர்டு. ரொம்ப சிம்பிளான போர்டு, ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட். இது வரைக்கும் யாரும் அந்த விலைக்கு கொடுக்கல. தேவைப்படுறவங்க என்னுடைய நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க. இன்றைக்கி புக் பண்ணால் நாளைக்கு உங்களுக்கு வரும். இது சம்மந்தமான வீடியோ வந்து எஸ்டர்டே ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கோம், மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள். இந்தியாவில் ஃபஸ்ட்டு டைமாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க அந்த யூனிட். ஓகே, சரி. SMD LED ஆப்ரேட்டிங் வோல்ட் சொல்லிட்டேன். சைஸ் எந்த சைஸில் வரும்னா இவ்வளோ தான். இல்லைன்னா குண்டூசியோட ஹெட்டுன்னு சொல்லிட்டேன். அதுலேருந்து அப் டு 20 mm வரைக்கும் மார்க்கெட்டில் இருக்குது. பழைய 25 பைசா சைஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி சைஸில் வரைக்கும் உங்களுக்கு இந்த LED மார்க்கெட்டில் கிடைக்கிது. இதில் நிறையா இருக்குது. LED பற்றி நிறைய வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம். அதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் LEDs இருக்குது. கம்பைன் LEDs ரொம்ப முக்கியம். அதுதான் கம்பைன் LEDs. கம்பைன் LEDஸ்னால் எப்படி இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும். LEDs இருக்கும், இந்த மாதிரி கேத்தோடு இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி LED இருக்கும். 3 கால் இருக்கும். பைபோலார் LEDன்னு பேர். பைபோலார் LEDலே காமன் கேத்தோடு, காமன் ஏனோடு 2 டைப் கிடைக்கும். அப்படின்னா என்னது, இது ப்ளஸ்ஸு இது மைனஸ். அப்படின்னா இது ரெட் கலரில் எரியும். இது ப்ளஸ்ஸு இது மைனஸாக இருந்தால் இதே LED க்ரீன் கலரில் எரியும். இங்கே ப்ளஸ் கொடுத்துட்டு இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணிட்டோம்னா அதே வந்து எல்லோ கலரில் எரியும். ஓகேவா? அதுவும் இல்லாமல் RGB LED மார்க்கெட்டில் கிடைக்கும். ரெட் க்ரீன் ப்ளூ. உங்களுக்கு இந்த ரெட் க்ரீன் ப்ளூ RGB LED இதெல்லாம் இருக்குது. எதுக்காகனா அது ஒரு ஆடியோ லெவல் இண்டிகேட்டர் நான் சொல்லும் போது இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியம். தெரிஞ்சிருந்தால் நல்லது. ஏன்னா இது ஹிஸ்ட்ரி வந்து 45 வருஷம் ஆகிப்போச்சு இல்லையா? ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த RGB LED உங்களுக்கு தெரியும், மல்டி கலர் LED மார்க்கெட்டில். ஓகே, ரெட்டு க்ரீன். இந்த ரெட்டு க்ரீன் ஒர்க் பண்ணுச்சுன்னா ஓகேவா, இந்த மாதிரி ஏற்கனவே சொல்லியிருக்கேன் CRT டிவியில் RGB டிஸ்பிளே ரெட்டு க்ரீன் இந்த மாதிரி பேசிக்கை வச்சு எப்படி கலர் வரும், சயான் கலர், மெஜெண்டா கலர், ஒயிட் இதெல்லாம் வரும். சரி, இப்போ அது முக்கியம் இல்லை. பட் இருந்தாலும் என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா கம்பைன் LEDs மார்க்கெட்டில் இருக்குது. அது கொடுக்குற பயாசிங் வோல்ட்டை பொறுத்து ஒரே LED ரெட்டாவோ க்ரீனாவோ ப்ளூவாவோ ஒயிட்டாவோ மாறும். அது தெரிஞ்சுங்க. இதுதான் அடிப்படை, பேசிக். சரி, இப்போது இந்த லெவல் இண்டிகேட்டர் இருக்கு இல்லையா, LED பாருங்கள். இது ஒரு LED. இந்த LED எரியணும் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், இங்கே ப்ளஸ்ஸு மைனஸ் இருந்தால் உடனே எரியும். மேக்ஸிமம் பிரைட்னஸ் இது கொடுக்கக்கூடிய பயாஸ், பேசிக் இன்புட் அவுட்புட் சப்ளை அப்படின்னு சொல்லுவோம். அந்த சப்ளை வந்துன்னா இந்த LED எரியும், கான்ஸ்டண்ட்டாக எரியும் ப்ளஸ் மைனஸ் கொடுத்தா. பட்டு நமக்கு இது பிரைட்னஸை கூட்டி குறைக்கணுன்னு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒன்று ப்ளஸ் வோல்ட்டை கூட்டலாம் குறைக்கலாம். ஒன்று இந்த ப்ளஸ் வோல்ட் இருக்கு இல்லையா, இந்த மைனஸ் வோல்ட் இதை கூட்டலாம் குறைக்கலாம், இல்லைன்னா இதை கூட்டலாம் குறைக்கலாம். ரெண்டில் ஏதோ ஒன்று கூட்டினா போதும், இந்த பிரைட்னஸை கூட்டி குறைக்கலாம். என்ன பண்ணலான்னா நமக்கு ஏற்கனவே டிரான்சிஸ்டர் பற்றி தெரியும். இதுதான் டிரான்சிஸ்டர் பாருங்கள். இது கலெக்டர், ஒரு LED. நான் ஒரு ஜென்ரலாக ஒரு படம் போட்டுட்ருக்கேன், ரொம்ப அழகாக இருக்கும்ல, எதிர்பார்க்க வேண்டாம். இது இருக்குது. இதில் வந்து இந்த LED எரியணும் அப்படின்னா ஏனோடுக்கு ப்ளஸ்ஸும் கேத்தோடுக்கும் மைனஸும் வரணும். பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன், ஒரு பேட்டரியில் கொடுத்துட்றேன். பேட்ரி ப்ளஸ்ஸு மைனஸ். இந்த வோல்டேஜை பற்றியெல்லாம் விட்டுறலாம், புரியுதா? ப்ளஸ்ஸு மைனஸ் கொடுத்தா இந்த LED எரியும். இப்போ இந்த படத்துப்படி எரியுமா அப்படின்னு கேட்டால் எரியாது. ஏன் எரியாது? ப்ளஸ்ஸுக்கு வந்து இந்த ஏனோடுக்கு ப்ளஸ்ஸு கிடச்சிருச்சு, இந்த கேத்தோடுக்கு மைனஸ் கிடைக்கணும் அப்படின்னா இந்த எமிட்டர்லேருந்து கலெக்டருக்கு வரணும், சப்ளை வரணும், இந்த நெகட்டிவ் சப்ளை வரணும். வந்தால் தான் LED எரியும். ஆனால் இந்த டிரான்சிஸ்டர் இருக்கு இல்லையா, உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், கலெக்டர் டு எமிட்டர் என்னவாக இருக்கும், ஓப்பனாக இருக்கும். மின்சாரம் பாயாது, கண்டக்டிவிட்டி இருக்காது. கலெக்டர் எமிட்டர் ஹை ரெசன்ஸ், ஓப்பன் அப்படிங்கிறத கூட என்ன சொல்லலாம், ஹை ரெசன்ஸ்னு சொல்லலாம். ஹை ரெசன்ஸ்.
ஏற்கனவே டிரான்சிஸ்டர் பற்றி நான் நடத்தியிருக்கேன், நீங்கள் ஒரு தடவை ரெஃபர் பண்ணிக்கலாம். இப்போ என்ன சொல்ல வரோம், ஒரு டிரான்சிஸ்டர் அப்படின்னா இந்த கலெக்டர் எமிட்டரும் ஹை ரெசிஸ்டன்ஸில் இருக்கும், மின்சாரத்தை கடத்தாத நிலைமையில் இருக்கும். இதை வந்து லோ ரெசிஸ்டன்ஸாக மாற்றணுன்னா பேஸுக்கு ஒரு போல்ட் கொடுக்கணும். 0.5ன்னு வச்சுக்கலேன், 0.5ஓ 0.7ஓ கொடுத்தா கலெக்டர் எமிட்டர் என்ன ஆயிரும், உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸை மாற்றிக்கும். ட்ரான்ஸ்ஃபர் த டிரான்சிஸ்டர் இந்த கலெக்டர் எமிட்டர் ஹை ரெசிஸ்டன்ஸ்லேருந்து லோ ரெசிஸ்டன்ஸாக மாறினா தான் இந்த எல்இடி எரியும். ஓகே, இப்போ மறுபடியும் பார்க்கலாம். பாருங்கள், இதுதான் ஒரு டிரான்சிஸ்டர். இந்த இடத்துல ஒரு லிமிட்டிங் ரெசிஸ்டர், ஒரு எல்இடி இங்கே கொடுக்குறோம். இது ப்ளஸ் வோல்ட்டு, இது மைனஸ் வோல்ட்டு கொடுத்துறோம். இது எமிட்டர். இது என்பிஎன் டிரான்சிஸ்டர் இருக்குது, பிஎன்பி டிரான்சிஸ்டர் இருக்குது. என்பிஎன்னாக இருந்தாலும் பிஎன்பிஎன் இருந்தாலும் இதுதான் ஃபண்டமெண்டல் பேசிக். ஓகே, ஸோ இந்த டிரான்சிஸ்டர் செக்கிங்லாம் கொஞ்சம் நல்லா பார்க்கணும். ஒரு ஐஜிபிடி செக் பண்ணுறது, ஒரு மாஸ்பெட் செக் பண்ணால், ஒரு அனலாக் மீட்டர் உங்கள்கிட்ட இருந்தால் சம்வாட் குட். நல்லா நீங்கள் அப்சர்வேஷன் புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கணும். பொதுவாக எலக்ட்ரானிக்ஸில் இந்த புரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் பாலிடெக்னிக் படிச்சிருந்தாலும் சரி, என்ஜினியரிங் படித்தாலும் சரி, டைரெக்டாக சர்வீஸ்க்கு வரவே முடியாது. படிப்புக்கு அது கரெக்டு, வேலைக்கு அது கரெக்டு. ஆனால் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் எல்லாமே வந்து ஒரு கோர் செக்டாருக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களைய ஒரு டெஸ்ட்டு வைக்காமல், உங்கள் ஸ்கில் என்னன்னு தெரிஞ்சுக்காமல் உங்களுக்கு வேலை கொடுக்க மாட்டாங்க. ஸ்கில் என்ன அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருக்கா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கணும். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் அண்ட் தமிழ் சேனலுடைய நோக்கமே அதுதான். ஒவ்வொரு வியூவர்ஸும் குவாலிஃபைடு என்ஜினியராக வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். படிப்பு தேவையில்லை, இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும், படிச்சிருந்தால் நல்லது. இப்போ ஒரு டிரான்சிஸ்டரோட இது கலெக்டர், இது எமிட்டர். இந்த எல்இடி எரியாது. இது எரியணும் அப்படின்னா ஒரு ரெசன்ஸ் போட்டு இந்த பேஸுக்கு கொடுத்தோம்னா இந்த எல்இடி எரியும். இந்த பேஸுக்கு ஒரு 0.5ஓ 0.7 வோல்ட்டோ கிடச்சிதுன்னா உடனே இந்த எல்இடி எரிய ஆரம்பிக்கும். அப்போ தான் சர்க்கியூட் வந்து க்ளோஸ் ஆகும். இல்லைனா ஓப்பனில் தான் இருக்குது. பேஸ் வோல்ட் கிடைச்சாதான் பண்ணணும். இந்த பேஸ் வோல்ட்டு கிடைச்சான்னா சஃபிஷியன்ட் வோல்ட் கிடைச்சா இந்த எல்இடி கான்ஸ்டண்ட்டாக எரிய ஆரம்பிச்சிடும் இல்லையா. நமக்கு பிரைட்னஸ் எப்படி கூட்டுறது குறைக்கிறது பாருங்கள். இதுதான் ஒரு எல்இடி, இந்த டிரான்சிஸ்டர், லிமிட்டிங் ரெசிஸ்டர். இந்த இடத்துல ஒரு எல்இடி இருக்குது. இது கலெக்டர், இது எமிட்டர். இங்கேருந்து ஒரு ப்ளஸ் மைனஸ் கொடுத்துட்றோம். ப்ளஸ் மைனஸ் கொடுத்துட்டோம். இந்த பேஸுக்கு ஃபிக்ஸட் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரு வேரியபிள் ரெசிஸ்டர் விஆர் கொடுத்துட்றோம். இதில் எதுவுமே நான் மென்ஷன் பண்ணல, வேல்யூலாம் சப்போஸ் அப்படிங்கிறதுக்காக. இன்னும் சர்க்யூட் டயக்ராம் ஸ்கிமேட்டிக் உள்ளே போகலை. ஓகே, இப்போ இந்த இடத்துல இந்த வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ் மூலிமா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ சேஞ்ச் பண்ணோம்னா இந்த பேஸ் வோல்ட்டு கூடி குறையும். 0 வோல்ட்லேருந்து ஓகேவா 0.7 வோல்ட் வரைக்கும்னு வச்சுக்கோங்களேன், கூடி குறையும். அப்படி கூடி குறையும் போது இந்த பல்போட இந்த எல்இடியோடைய பிரைட் இருக்கு இல்லையா, இந்த பிரைட் வந்து கூடி குறையும். இதுதான் முக்கியம். அப்போ பேஸ் வோல்ட் வேரி பண்ணும்பொழுது மெல்ல மெல்ல வேரி பண்ணால் இந்த டிரான்ஸோட கண்டக்ஷனையும் நாம் கூட்டி குறைக்கலாம். ஃபிக்ஸடாக இல்லாமல் ஆன் ஆஃப் அந்த மாதிரி இல்லாமல் கலெக்டிவ் எமிட்டர் ரெசிஸ்டன்ஸும் மெல்ல மெல்ல கூடி குறையும். இந்த எல்இடியோடைய பிரைட்னஸும் மெல்ல மெல்ல கூடி குறையும். இதுதான் ஃபண்டமெண்டல் பேசிக். ஆடியோ லெவல் இண்டிகேட்டர் பற்றி நம்ம படிச்சுட்டு இருக்கோம். இப்போ ஓரளவுக்கு பேசிக் மட்டும் இப்போ நான் நடத்தியிருக்கேன், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா. அப்போது இந்த எல்இடிக்கு பதிலாக நம்ம பல்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம டார்ச் லைட்டுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பல்பு. இங்கே ஒரு ப்ளஸ்ஸு, இது ஒரு மைனஸ். இப்போது இந்த இடத்துல ஒரு வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ் போட்டு நம்ம வேரி பண்ணோம்னா இந்த பல்போட பிரைட்னஸை கூட்டலாம் குறைக்கலாம். அப்போ பிரைட்னஸ் எதை பொறுத்து இருக்குது, இந்த டிரான்ஸோட கண்டக்ஷனை பொறுத்து இருக்குது. இந்த டிரான்ஸோட கண்டக்ஷன் எதை பொறுத்து இருக்குது, பேஸுக்கு கிடைக்கிற வோல்டேஜ் பொறுத்து இருக்குது. இந்த பேஸுக்கு கிடைக்கிற வோல்டேஜ் எதை பொறுத்து இருக்குது, பேஸ் பயாஸ் ரெசிஸ்டன்ஸை பொறுத்து இருக்குது. அது ஃபிக்ஸடாக இருக்கலாம், வேரியபிளாக இருக்கலாம். ஸோ இது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ஆடியோ லெவல் இண்டிகேட்டர் நம்ம கஸ்டமருக்கு நாம் விரும்பின மாதிரி அட்டகாசமாக அசம்பிள் பண்ணி கொடுக்கலாம். மார்க்கெட்டில் ஃபிக்ஸடாக கிடைக்கிது, அதை வாங்கி போடுறதுங்கிறது ஒன்று, அது வேறு விஷயம். பட் நம்ம டெக்னிக்கலாக நாம் கொஞ்சம் கஸ்டமருக்கு நல்ல ஒரு குவாலிட்டியாக கொடுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் நீங்கள் இந்த சப்ஜெக்ட் கொஞ்சம் இருக்கும் ரீகால் பண்ணிக்கோங்க, நல்லது. இப்போ பேசிக் பற்றி ஜஸ்ட்டு ஒரு எல்இடி பற்றி ஒரு ஆடியோ லெவல் இண்டிகேட்டரில் வரக்கூடிய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகேவா. எதற்காக அப்படின்னா நம்ம பாருங்களேன், நாம் இதுதான் பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம், KA2284. இந்த ஐசி வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு.
பேனாசோனிக்லேருந்து எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணுறோம். இந்த ஐசி வந்து ஆடியோ லெவல் இண்டிகேட்டருக்கு மட்டும் இல்லை, பேட்டரி லெவல் இண்டிகேட்டருக்கும் இந்த ஐசி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேட்டரி லெவல் இண்டிகேட்டர் உங்களுக்கு தெரியும், இன்றைக்கி முதல்ல மாதிரி இல்லை, ஃபீல்டு வேகமாக அப்கிரேட் ஆகிட்டுருக்கு. நீங்களும் வேகமாக அப்கிரேட் ஆகிட்டு இருக்கணும். அப்போ தான் நீங்கள் சர்வீஸ் பண்ண முடியும். இப்போ ஒரு 2 வீலரோ 4 வீலரோ சோலார் சிஸ்டமோ எல்லாமே உங்களுக்கு பேட்டரியில் நிறைய டைப் ஆஃப் பேட்டரி வந்துருச்சு. அப்போ பேட்டரியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு அது ஒரு தனி சர்க்யூட், அதுக்கு நீங்கள் படிக்கணும். பிஎம்எஸ்லாம் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு தெரியணும், அது என்னென்ன பர்பஸில் இருக்குது, 1S 2S 3Sன்னு பார்க்கணும், எல்லாமே வேணும். எல்லாமே இந்த எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனல் மூலிமா கிடைக்கும். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் சேனல் நோக்கமே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அதுக்காக தான் ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1 லெவல் 2 சிஆர்டி டிவி செல்ஃபோன் ட்ரைனிங், எல்சிடி எல்இடி டிவி ட்ரைனிங், 5.1 ஹோம் தியேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங், யூபிஎஸ் இன்வெர்ட்டர் எமர்ஜென்சி லைட், இண்டக்ஷன் ஸ்டவ், ஆல் எஸ்எம்பிஎஸ். விருப்பம் மூலம் யார் வேணால் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆண் பெண் வித்தியாசம் இல்லை, வயது வித்தியாசம் இல்லை. ஆன்லைன் ட்ரைனிங்கில் வந்து வீட்டிலிருந்தே நீங்கள் படிக்கலாம். அப்போ உங்களுக்கு டைம் மிச்சமாகவும் மணி மிச்சமாகவும் எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட அனைத்து தொழில்நுட்பங்களையும் எந்த விதமான ஒளிவு முறையும் இல்லாமல் கற்றுக்கொள்ள முடியும். விருப்பம் உள்ளவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், ஆன்லைன் ட்ரைனிங்கில் ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்களேன், இதுதான் ஒரு ஐசி. அப்போ ஆடியோ லெவல் இண்டிகேட்டர் இப்போ நம்ம பார்க்குறது தான் இப்போ லேட்டஸ்ட். நான் வியூ மீட்டர் அப்படின்னு மார்க்கெட்டில் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஃபண்டமெண்டல் பேசிக் இதுதான். இது தெரிஞ்சால் நாமளே அசம்பிள் பண்ணலாம். இது ஒரு 380 ரூபா 400 ரூபா போட்டு வாங்குறதுக்கு நாம் ஒரு 25 ரூபாயில் அசம்பிள் பண்ணலாம் இல்லையா? 25 ருபீஸில் இதுமாரி சூப்பராக அசம்பிள் பண்ணிடலாம். ஐசி மார்க்கெட்டில் எல்லாமே கிடைக்குது, ஃபியூ காம்பனன்ட்ஸ் மட்டும்தான் தேவை. ஓகேவா? ஸோ இந்த ஐசியை பற்றி, ஒர்க்கிங் பிரின்சிபல் பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வெயிட் பண்ணுங்கள், இதன் கண்டினியூஷன் அடுத்த வீடியோ காத்திருக்கு.